ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா CPU ரீபாலிங் டெக்னிக்ஸ் அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ரீவால் பண்ணக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவால்காம் சிப்செட் ரெட்மி 5A இருக்கக்கூடிய மாடல் SDM439 நம்மளுக்கு இந்த சிப்செட் தான், இந்த ஐசி தான் அது. ஸோ இதில் எப்படி நம்ம ரீபால் பண்ணுறோம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஸ்டென்சில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டென்சில் ஒரு கடை வைக்கிறப்ப நம்ம வாங்கணும் அப்படின்ற பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயே நான் ரீபாலிங் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஐசி ரீபால் மட்டும் தான் பண்ணி காட்ட போகிறேன், அதோட டெக்னிக்ஸ் எப்படி ரீபால் ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸோ அடுத்து கண்டிப்பாக ஒரு ஆன் கண்டிஷன் மொபைலில் CPU நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீபால் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறது, அதில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வீடியோவே பார்க்கலாம். ஸோ போய் வீடியோ பார்த்துக்க நண்பர், அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்ம ரீபால் பண்ணக்கூடிய ஒரு குவால்காம் பேஸ்ட் ஐசி. ஸோ இந்த ஐசியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ண பிறகு நம்ம சால்ட்ரைனை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பிளேட் டைப் சால்ட்ரைன் ப்ளஸ் டீசால்டர் விக். ஸோ சால்ட்ரைனோட டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டல, டெம்பரேச்சர் வந்து 360 டிகிரி, 350 360 வந்து எனஃப் தான். ஸோ அதில் வச்சு ரொம்ப ரப் பண்ணி தேய்க்காமல் லைட்டாக மேலாப்பில் தேய்ச்சோம்னாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய லெட்டு எல்லாமே நம்ம டீசால்டர் விக் வந்து அப்படியே சக் பண்ணிடும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல கூட அந்த லெட்டானது இருக்கக்கூடாது. ஸோ டீசால்டர் விக்கை வச்சு என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணுறேன். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு சால்ட்ரைனை வச்சு. ஸோ இப்போ க்ளீன் பண்ண பிறகு நம்ம 530 இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபி சொல்யூஷன் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பட்ஸ் இயர்பட்ஸோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷு, ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவை, அந்த டஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும் ஐபி வச்சு. சரிங்களா? க்ளீன் பண்ண பிறகு நம்ம அதுக்குரிய மேட்சிங் ஸ்டென்சில், இது வீடியோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனி ஸ்டென்சில்ஸ் இருக்குது. நம்ம CPU ரீபாலிங் பண்ணணும்னா அதுக்குரிய ஸ்டென்சில் வாங்கி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் ஸ்டென்சில் CPUட ஸ்டென்சில் கிட்டோட நம்பர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன தேவைப்படுற சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டான பொசிஷன் அந்த பால்ஸுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டென்சிலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த PPT பேஸ்ட், அதை நான் யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிக் பார்த்தீங்க அப்படின்னா 183 செல்சியஸில் நம்ம என்ன பண்ணுறோம், PPT பேஸ்ட் அப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரீபாலிங் பண்ணும்போது பிதிங்கி பால் மாதிரி மேலே வந்துடுது அப்படின்ற நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருந்தீங்க, கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அந்த ஈரத்தன்மையை வந்து புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரீபாலிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணிவிட்டு ஸோ அதில் PPT பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ PPT பேஸ்ட் அப்ளை பண்ண பிறகு நம்ம ப்ளோயரில் டெம்பரேச்சர் 350 டிகிரி வைக்கிறேன். ஸோ ஏரானது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 30 வைக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் 25 வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக ப்ளோ பண்ணுறேன். ஒரு சில நேரம் நம்மளுக்கு பால் கரெக்டாக வரல அப்படின்னா மறுபடியும் பிளேடால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுரண்டிட்டு மறுபடியும் பேஸ்ட் அதே இடத்துல PPT பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு ப்ளோ பண்ணால் பால் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டென்சில் விட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு எல்லா பாலுமே என்ன ஆயிடுச்சு, ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு யூனிவர்சல் ஸ்டென்சிலில் பண்ணுறதுக்கும் அந்த CPUக்குரிய ஸ்டென்சில் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு என்ன ஆயிருன்னா எல்லா பாலுமே ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே அதுக்குரிய ஸ்டென்சில் எடுத்து நம்ம ரீபால் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக ரீபாலிங் பண்ண முடியும். ஸோ தான் CPU ரீபால் பண்ணுறதுக்கான நியூ டெக்னிக். சரிங்களா? மாதிரி தான் நம்மளோட EMMC, CPU, பவர் ஐசி எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டென்சில்ஸ் வச்சு நம்ம ரீபால் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு படிக்கணும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.